ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடை வந்து எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணோம். ஸோ அந்த டீட்டெயில் பார்த்துட்டு போன வீக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணோம் இல்லையா நம்மளோட சேனலில். அந்த வீடியோவில் 2840 சம்திங் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணோம். ஸோ போன வீக் வந்து 5 நாளுமே நம்ம ட்ரேட் பண்ண கிடையாது. மண்டே டு ஃப்ரைடேயில் 4 டேஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ப்ராஃபிட்டு கம்மியாக தான் புக் பண்ணோம் சம் டேஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து டோட்டலாக ஆட் பண்ணி பார்க்கும்போது 2840 2850 நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம் டேக்ஸஸ் போக. ஸோ டேக்ஸஸ் நம்மளோட கணக்கில் வராது. அது வந்து நம்ம ட்ரேடிங் ஆப்புக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணுறது, அதை வந்து கணக்கில் சேர்க்காதீங்க எப்பயும். நெட்டு ப்ராஃபிட்டை, அதாவது நெட்டு ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு காட்டும் இல்லையா, அதுதான் நம்மளோட அமௌண்ட்டு. சரிங்களா? அந்த அமௌண்ட்டு தான் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மண்டே வந்து பார்த்திங்கன்னா திஸ் வீக் வந்து ஒரு 2 ட்ரேட்ஸ் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து 2 லாட் வச்சு தான் பண்ணேன். ஒன்று வந்து லாஸ் ஆச்சு, 1300 சம்திங் லாஸ் ஆச்சு. அகெயின் வந்து 2 லாட் பை பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 கிட்ட லாஸில் தான் போச்சு அகெயின் டோட்டலாக. சரி ஓகேன்ட்டு வெயிட் பண்ணேன் ஒரு 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். ஃபோனை வந்து நான் வந்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். எப்பயுமே நான் ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் பண்ண மாட்டேன். அதாவது ஸ்டாப் லாஸ் மேனுவலாக போட மாட்டேன். என் கையில் ஃபோன் இருக்கும். நான் ஒன்ஸ் ட்ரேடு எடுத்துட்டேன் அப்படின்னா நான் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இல்லையா, இந்த அமௌண்ட்டு வாங்கியிருக்கேன், இந்த அமௌண்ட்டு கீழே வந்துச்சுன்னா நான் விற்றுருவேன் அப்படின்ட்டு. நான் கையில் வச்சுருக்க வரைக்கும் அந்த அமௌண்ட்டு கீழே வந்து அது கிளிக் ஆகலை. ஸோ எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் நான் போனேன். ஸ்டாப் லாஸ் எதுவும் நான் மேனுவலாக எப்பயுமே நான் போட மாட்டேன். நான் ட்ரேட் பண்ணுறேன்னா கையில் ஃபோனை வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஸோ ஃபோனை வச்சுட்டு நான் ஒரு மிஸ்டேக்காக நான் போயிட்டேன். வந்து ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது அது வந்து ஒரு 5000 6000 கிட்ட லாஸ் காட்டிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது ஒரு 1 hour கழிச்சு பார்க்கும்போது ஒரு 6000 7000 லாஸ் காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 9000 சம்திங் எனக்கு லாஸ் காட்டுச்சு. ஸோ ஐ திங்க் 20,000 கேபிட்டல் என்னவோ அலகேட் பண்ணியிருந்தேன். 22,000 2 லாட் வாங்கினேன். ஸோ அவ்வளோ லாஸில் வந்து புக் பண்ண கண்டிப்பாக முடியாது. இன்னொரு விஷயம், நான் ஏன் அந்த லாஸ் வந்து புக் பண்ணலை அப்படின்னா, கெஸ் பண்ணலையா, அது வந்து அது மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மார்க்கெட் கீழே தான் போவோம், மேலே போகாதுன்னு. ஏன்னா அன்றைக்கி மண்டே வந்து நல்ல ஸ்பைக் கொடுத்துச்சு, மார்க்கெட்டை நல்லா மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 900 பாயிண்ட்ஸ், ஐ எம் நாட் ஷுர் அது மண்டேவான்ட்டு. ஒரு 900 பாயிண்ட்ஸ் கிட்டே நிஃப்டியில் மேலே போச்சு. ஸோ அன்றைக்கி தெரியாமல் நான் கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து நான் வாங்கிட்டேன் ஒரு லெவல் போகும்போது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த நாள் அது கீழே போகணும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நான் ஹோல்டு பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து நிஃப்டி வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் சம்திங் வந்து கீழே வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது இல்லையா, எனக்கு மண்டே 3:30 முடியும் போது 9000 சம்திங் காட்டுச்சு. அடுத்த நாள் ஓப்பன் ஆனோடனே லாஸ் தான் காட்டுச்சு. 10,000 காட்டுச்சு, -11,000 காட்டுச்சு, 11,500 காட்டுச்சு. ஸ்டில் நான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் -10 ஆச்சு, -9 ஆச்சு, 8 ஆச்சு, 7 ஆச்சு, திருப்பியும் 8 ஆச்சு, திருப்பி 5 4 3 2 1 அந்த மாதிரி ஆகிட்டு +3000 கிட்ட போச்சு. நான் ரிஸ்க் எப்பயுமே அவ்வளோ வைக்க மாட்டேன், பட் வச்சுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு half of the amount ஆச்சு புக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அகெயின் வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்துச்சு, அதாவது நான் வாங்கின பாயிண்ட்டுக்கு. ஸோ ஒரு 500 ஐ திங்க் 506 சம்திங் வந்து ப்ராஃபிட்டோட அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து மண்டே எடுத்த அந்த செகண்ட் ட்ரேடை வந்து டியூஸ்டே மார்னிங் க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அகெயின் ஒரு ட்ரேடு எடுத்தேன். அதில் ஒரு 1600 சம்திங் ப்ராஃபிட் மேக் பண்ணேன். ஸோ டோட்டலாக 2153 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான்
ஸ்க்ரீன்ஷாட் கூட அப்லோட் பண்ணேன். ஸோ வெட்னஸ்டே நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண கிடையாது. இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே. இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 3000 கிட்ட நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். பட் வந்து ஓகே போதும் அப்படின்ட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் 3400 சம்திங் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு 1440 கிட்ட கிரெடிட் ஆகும் டேக்ஸ் போக. ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4900 இல்லை 5000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மந்த் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை நம்ம வந்து ஒரு 10 டேஸ், அதாவது 10 டேஸ் கூட சொல்ல முடியாது. போன வீக்கில் ஒரு 4 டேஸ் பண்ணோம், இந்த வீக்கில் வந்து ஒரு 3 டேஸ் பண்ணோம். டோட்டலாக ஒரு 7 டேஸில் நம்ம 5000 அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக அதையுமே நான் எடுப்பேன், உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் மண்டே வீடியோ வந்து வீக்கெண்ட் போல் அப்லோட் பண்ணுறேன். சாரி, என்னால் வந்து எனக்கு டைம் கிடைக்கல எடிட் பண்ண, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் கண்டிப்பாக அது வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ட்ரேடிங்னால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். என்னோடய மைண்ட் செட் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 22,000 கேபிட்டல் வச்சு ஒரு 11,000 கிட்ட மைனஸ் காட்டி ப்ளஸ் 500 வந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சாட்டர்டே ஈவினிங் இல்லை ஒரு சண்டே மார்னிங் போல் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please give your support.